விருச்சிக ராசினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வருகின்ற வாரத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். விருச்சிக ராசினியர்களுக்கு உங்கள் அதிபதியான செவ்வாய் இப்போ 3ஆம் இடத்தில் தைரிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கார் சனி வீட்டில். அப்போது விருச்சிக ராசினியர்களுக்கு எப்படி இருக்கும்? 3ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலும் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறதுனால கண்டிஷனாக விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் நீங்கள் பூமி சம்மந்தப்பட்டது செஞ்சுருப்பீங்க. அதாவது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்லலை. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு செவ்வாய் யாருக்கு உச்சம் பெற்றிருக்காரோ, இல்லை செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலோ, இல்லை புதுசாக இப்போ வீடு மனை சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் இருந்திருந்தால் கண்டிஷனாக இந்த வாரத்தில் உங்களுக்கு அந்த நல்ல காரியங்கள் நடைபெற வாரமாக இது இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிஷனாக இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வரும். பொதுவாகவே நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் இறங்கியிருந்தாலும் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிட்டே இருந்தால் இந்த வாரம் அது உங்களுக்கு சாதகமான வாரமாக வரும். அதாவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கண்டிஷனாக. ஏன்னா உச்சம் பெற்ற சுபாயத்தை தான் இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் அப்படியே இருக்கிறது. அதனால் உங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலத்தகராறு ஏதாச்சும் இருந்தாலும், இல்லை அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு தான் சாதகமாக அமையும். வருகின்ற வாரங்கள் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் ஒரு 3 கிரகம் கூட்டு கிரகமாக உள்ளது. அதே மாதிரி 3ஆம் இடத்தில் 3 கிரகம் கூட்டு கிரகமாக உள்ளது. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிகவும் ஒரு சிறப்பான வாரமாக இருக்கிறது. பொதுவாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் தைரியமாக இறங்குங்க. நல்ல செலவுகள், நல்ல காரியங்கள் எப்போவுமே தடை பண்ணாதீங்க. துணிஞ்சு இறங்கி இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.